பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த வசனத்தின் முடிவு, இந்த வசனத்தினுடைய அதாவது 11வது வசனத்தினுடைய முடிவுல மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் செய்து வைத்திருக்கிறதான நன்மைகளை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில முன்குறித்திருக்கிற காரியங்களை மனுஷன் இன்னும் அவன் கண்டுபிடிக்கல அப்படின்றத இந்த வாக்கியத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னென்ன காரியங்கள், எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்ப என்ன அப்படின்னா, தேவன் உண்டாக்கின, தேவன் செய்கிற காரியம் எல்லாமே அது நன்றாக இருக்கிறது, நல்லது என்பதை இந்த வாக்கியங்கள் தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய எதிர்காலங்கள், விசேஷமாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சித்தம், தேவ சித்தம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு தேவனை பகடையாக நாம் பயன்படுத்தக்கூடாது. உம்முடைய சித்தம் எதுவோ அது மாத்திரம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்பதை நாம் அர்ப்பணிக்கிற வேளையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நேர்த்தியாக அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில திருமணமாகி 4.5 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஆனால் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய மனைவியும் ஊழியத்தின் பாதைகளிலே, சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே அங்கும் இங்கும் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்து வீட்டு கூட்டங்கள் நடத்தி ஊழியத்திலே பங்கு பெற்று அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு குழந்தை இருக்கும் என்று சொன்னால் எங்களால் ஆரம்ப கட்ட ஊழியத்தில் சரியாக எங்களால் செயல்பட்டிருக்க முடியாது. ஆனால் குழந்தை இல்லை என்பதை மற்றவர்கள் எங்களை பரிகாசித்தாலும் தேவன் எங்களுக்கு ஏற்ற வேளைகளிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈவை, அந்த நன்மையை எங்கள் வாழ்க்கையில் அவர் செய்தார். இப்பொழுது எனக்கு 2 குழந்தைகள். தாமதமானாலும் தேவனுக்காய் நாம் ஓடுகிற பொழுது நம்முடைய காரியங்களை மக்கள் மத்தியில் அவமானப்படாதபடிக்கு அவர் நேர்த்தியாய் எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் அவர் செய்து முடித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில வீழ்ச்சி என்று நினைக்கலாம், அல்லது தோல்வி என்று நினைக்கலாம், அல்லது காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக உங்களை தாழ்த்தி, உம்முடைய சித்தம் எதுவோ, இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்த வேளைகளிலே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்விலே எதுவும் நடக்காது, நடக்க முடியாது. ஆகவே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். உங்கள் வாழ்விலே எல்லா காரியங்களையும், கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நேர்த்தியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவடை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், செயல்பட போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.